வணக்கம் நேர்களே, இது உங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் ஆக்ஸ்மிட் ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. நமது நிகழ்ச்சியில் நம்மளோட உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்கள் சம்பந்தமா ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு மருத்துவரை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம உடலில் உள்ள நாடிகளில் ஏற்படும் சமநிலைமை சரிப்படுத்தி நம்மளோட அனைத்து நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய நவீன சிகிச்சை முறை பத்தி பேச வந்திருக்காங்க டாக்டர் உமா வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு அக்குபஞ்சர் ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா? இப்போ நீங்க செய்யக்கூடிய அக்குபஞ்சர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன டாக்டர்? அக்யூபஞ்சரில் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து அட்வான்ஸ்டு டெக்னிக்கான நாடியை சமன்படுத்துதல், பல்ஸ் பேலன்சிங் சொல்லுவோம். இந்த நாடியை சமன்படுத்துதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் வந்து பஞ்சபூதங்களால் ஆயிருக்கு அப்படின்றத வந்து எடுத்து நாங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பித்து அதில் எப்படி நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி அதை கண்டுபிடிச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் அப்படின்னா என்னென்னு சொல்வீங்க? நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு எதுக்கு அடுத்து எதுன்னு நமக்கு தெரியாமல் சொல்லுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இர்ரெகுலராக நீர், நிலம், நெருப்பு, காற்று இப்படி சொல்லாமல் ஃபஸ்ட்டு உருவான பஞ்சபூதங்கள் வந்து நெருப்பு. நெருப்பு குளிர்ந்து மண்ணாக ஃபார்ம் ஆச்சு, அதுதான் மண். மண் ஒரு துகளோட ஒரு துகள் மிக்ஸ் ஆகிட்டு காற்று உருவாச்சு. காற்று கருமேகங்களாக மாறி மழை பொழிந்தது. மழை மண்ணில் படும்போது செடி கொடிகள் உருவாச்சு. ஸோ இதுதான் வந்து பஞ்சபூதங்களினுடைய கோ சைக்கிள் ஆர்டர். இப்படி தான் ஒன்றுலேருந்து ஒன்று உருவாச்சு. ஸோ இதை வந்து எப்படி ஹியூமன் பீயிங்கோட நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்புன்ற பஞ்சபூதத்தில் வந்து நம்முடைய உடலில் உள்ள ஆர்கன்ஸ் வந்து நம்முடைய ஹார்ட் மேலே இருக்கக்கூடிய கவர், நம்முடைய பாடி டெம்பரேச்சர், ஸ்மால் இன்டெஸ்டைன், நம்முடைய நாக்கு, இது எல்லாமே வந்து நெருப்புக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ எர்த்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ப்ளீன்னா மண்ணீரல், அண்ட் ஸ்டமக் வயிறு, நம்முடைய உதடு, வாய், செல் க்ரோத், பிளட் செல்ஸ் உற்பத்தி அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ரெண்டுமே, அண்ட் ஆல்சோ மென்டல் ஆக்டிவிட்டி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இது எல்லாமே மைண்ட், இது எல்லாமே வந்து மண்ணின் கீழே சம்மந்தப்பட்டது மனுஷனுடைய பாடியில். ஸோ காற்றின் கீழே பார்த்தீங்கன்னா லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் நெயில்ஸ், ஸ்கின், இது எல்லாமே காற்றின் கீழே சம்மந்தப்பட்டது. கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர், போன்ஸ், reproductive organs, ovaries, ஹேர் க்ரோத், ஹேர் ஃபாலிங் எல்லாமே கூட வந்து இது எல்லாமே காதுகள், நம்முடைய காதுகள், இதெல்லாமே வந்து நீரோட சம்மந்தப்பட்டிருக்கு பாடியில். அந்த வுட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் சம்மந்தப்பட்டது லிவர், கேல் பிளடர், ஐஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா மசில்ஸ், டெண்டான்ஸ், ஆர்டரிஸ், நர்வ்ஸ், இதெல்லாமே தசைகள், இது எல்லாமே வந்து வுட் எலிமெண்ட்டோட சம்மந்தப்படுது. இப்படி ஒன்னோட ஒன்று பாடியில் வந்து சம்மந்தப்பட்டு இருக்கு. ஸோ இதிலிருந்து தான் வந்து இதை பேஸ் பண்ணி அப்போ பஞ்சபூதங்களை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏற்கப்பட்டிருக்கிற சமநிலைகளை வந்து சீர் செய்யலாம். இர்ரெகுலரா இருக்கக்கூடிய சமநிலை அற்றதை வந்து சீர் செய்யக்கூடியது தான் இது வந்து இந்த மெத்தட். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. ஓகே, வணக்கம். ஆக்ஸ்மிட் ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன? என் பேர் மணிவேல் மேடம். மணிவேல், எங்க இருந்து பேசுறீங்க மணிவேல்? நான் வந்து கடலூர் மாவட்டம் பாட்டூர் பேசுறேன். டாக்டருக்கு உங்க क्वेश्चन கேளுங்க மணிவேல். ஓகே மேடம், கேளுங்க. ஹலோ. சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். வணக்கங்க, சொல்லுங்க. எனக்கு வந்து தண்டுவாடம் ஒளிஞ்சு எனக்கு L1 L4 அந்த எலும்பு ஒளிஞ்சிச்சு மேடம். எனக்கு L4 and L5 எலும்பா? ஆமாம் மேடம், தண்டுவாடம். என்ன ஆயிருக்குது? அது வந்து வேலை தவைக்கு வந்து ஒடிஞ்சிடுச்சா? ஒடிஞ்சிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து நம்ம சேர்க்க முடியாது. ஸோ அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பா சரி பண்ண முடியும். ஆப்ரேஷன் பண்ணியாச்சு மேடம், பாண்டிச்சேரியில். ஓகே. ஆப்ரேஷன் பண்ணி 1.5 வருஷம் ஆயிடுச்சு மேடம். இன்னும் 2 காலும் அசைவல் இல்லை. ஓகே. ரெண்டு கால் வந்து நல்லா அசைக்கவோ இல்லை வந்து வெள்ள ஆட்டவோ முடியல. சரிங்க. காலில் ரொம்பமா வந்து சீப்பு போன மாதிரி ஆச்சு மேடம். ஓகே. இடுப்பு கிப்ஸ் ஆயிட்டு, லெஃப்ட் இடுப்பு கிப்ஸ் ஆயிட்டு போன் போச்சுன்னு சொன்னாங்க. ஓகே. இப்ப கால் உணவு இல்லாம இருக்கு மேடம். இப்ப வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணியான்னு சொன்னாங்க. இப்ப உணவு இல்லாம இருக்கு, கால்லாம் வலிக்குது. இப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா இல்ல வந்து பண்ணலாமா மேடம்? ஆக்சுவலாங்க நீங்க ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய நாடிகள் வந்து உடம்புல வந்து கட் ஆயிடுங்க. அந்த நாடிகளை வந்து சமநிலைப்படுத்துறது நிறைய டைம் எடுக்கும். ஸோ அந்த நிறைய டைம் எடுக்கும் அப்படின்னும் போது வந்து உங்களுக்கு அவ்வளோ பொறுமை இருக்குமா அப்படின்றது ஆஸ் எ ஹியூமன் பீங்ஸ் வந்து அவ்வளோ பொறுமை இருக்குமான்றது நமக்கு தெரியல. ஸோ ஸ்டார்டிங்லேயே வரும்போது எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளால சரி பண்ண முடியும். நிறைய காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நிறைய நாட்கள் எடுக்கும். அவ்வளோ நாட்கள் அவங்க வந்து அந்த பெயினை தாங்கிட்டு இருக்கிறதுன்றதும் முடியாது.
பலவிதமான பிரச்சனைகளும் இருக்கும். ஓகே டாக்டர், மீண்டும் ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. ஓகே. வணக்கம், ஆக்ஸ்மிர் ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், கால் இஸ் நாட் ஆன்லைன். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி நாடிலேயே நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளமோட வராரு அப்படின்னும் போது ஹவு டு யூ ஐடென்டிஃபை தம் டாக்டர்? பிகாஸ் யூ ஹவ் செட் அதாவது 5 எலிமெண்ட்ஸ்ல தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அந்த நாடியில் நீங்கள் எப்படி டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? இப்போ நம்ம உடம்புல வந்து அந்த பஞ்சபூதங்கள் வந்து லொக்கேட்டாக இருக்கிறது நாடி வந்து நாங்கள் பார்ப்போம். நாடி பார்க்கும்போது வந்து அந்தந்த எலிமெண்ட்டுடைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெருப்பின் சக்தி நம்ம பாடிக்குள் வெளியில் இருக்கக்கூடிய மேக்ரோ காசம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புக்குள்ள ஊடுருவி போய்கிட்டு இருக்குதா? போய்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பாத் இருக்கு, உயிர் சக்தி பாதை வழியா தான் அது உள்ளுக்குள்ள என்டர் ஆகும். ஸோ அந்த பாத்துல வந்து ஏதாவது பிளாக் இருக்கா, அது கரெக்டா உள்ளுக்குள்ள போகுதா, அதுல ஏதாவது பிளாக் இருக்கா, அந்த பிளாக்னால வேற எங்கேயாவது அந்த எனர்ஜி போகுதா? இப்ப நெருப்பின் சக்தி நெருப்புக்குள்ள போகாம மண்ணுக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நெருப்பு வந்து மண்ணுக்குள்ள போகும்போது என்ன ஆகும்? மண்ணு சூடாயிடும். ஸோ மண்ணு சூடாகுது இயற்கையில. அப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடியது வாயில ட்ரைனஸ் வரும், மவுத் எல்லாம் ட்ரை ஆகும், லிப்ஸ் ட்ரை ஆயிடும், அண்ட் ஆல்சோ செல் growth வந்து அப்ரப்டா இருக்கும். ஸோ கரெக்டான ஒரு ப்ராப்பரா இருக்கவே இருக்காது. அண்ட் ஆல்சோ வயிற்றுல வந்து எரிச்சல் உருவாகிறது, இந்த ஸ்ப்ளீன்ல உண்டாகக்கூடிய ப்ராப்ளங்கள், ஸ்டமக்ல உண்டாகக்கூடிய ப்ராப்ளங்கள். நம்ம நிறைய வாட்டி கேஸ்ட்ரைட்டிஸ் அது இதுன்னு சொல்லி நிறைய செக் பண்ணுவோம், ஆனா ஒண்ணுமே இருக்காது, எல்லாமே நார்மலா இருக்கும். ஆனா எரிச்சல் இருந்துட்டே இருக்குன்னு சொல்லுவோம். இந்த எரிச்சலே இருந்துட்டே இருக்கு, எதுவுமே ரீசன் கண்டுபிடிக்க முடியலன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபயர் எலிமெண்ட் வந்து நம்ம பாடியில எர்த் எலிமெண்ட்டுக்குள்ள மிக்ஸ் ஆயிடும். ஸோ இதை வந்து நாடியில வந்து எங்களால் பார்க்க முடியும், எந்த எலிமெண்ட் கரெக்டா ஃப்ளோ ஆகுதா, இல்லைன்னா எந்த எலிமெண்டோட மிக்ஸ் ஆகுது. இது நாங்க வந்து எங்களுக்கு ஸ்கேன் எதுவுமே தேவையில்லை, எந்த ஒரு ரிப்போர்ட்ஸும் தேவையில்லை. நாடிகள் மூலமாவே எங்கெல்லாம் மிக்ஸ் ஆகுது, எங்க ரிசீவ் ஆகுதுன்னு பார்த்து அதை மெயினோட ரூட் காசை வந்து சரி பண்ணுவோம். இப்போ வந்து பேஷண்ட் எனக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் சொன்னா கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் உருவானதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது அதனுடைய ரூட் காஸ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு பர்ஃபெக்டான ஒரு மெத்தட் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு சொல்லக்கூடிய பல்வேறு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் எல்லாமே சேர்ந்து சரியா போயிடும். உங்களுக்கு இந்த நாடி பார்க்கறது மூலமாவே அது தெரிஞ்சிருமா டாக்டர்? அதாவது கிளியரா தெரிஞ்சிரும் இந்த ஏரியால தான் ப்ராப்ளம் இருக்கு இதனால அப்படின்னு சொல்லி. ஆமா, கண்டிப்பா. ஓகே டாக்டர், இப்போ அவங்களுக்கு வந்து நீங்க என்ன மாதிரி மெடிசின்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணுவீங்க டாக்டர்? நார்மல் மெடிசின்ஸா இல்ல உங்களுக்கு தனியா மெடிசின்? இது வந்து மெடிசின்ஸ் கிடையாது, நாங்க வந்து அக்யூபஞ்சர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இந்த மெரிடியன் அப்படின்றது வந்து கண்ணுக்கு புலப்படாத ஒரு உயிர் சக்தி பாதை. ஸோ இந்த உயிர் சக்தி பாதை இதுல வந்து ஒரு அடைப்பு இருக்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓவர் ஹெட் டேங்க்ல இருந்து தண்ணி வருது வச்சுக்கோங்க, அந்த தண்ணியில கீழே வரும்போது அந்த பைப்ல அடைப்பு இருந்தா நம்ம ஏதாவது ஒரு குச்சியை போட்டு அடைப்பு நீக்குவோம் இல்லையா, அதே மாதிரிதான் இந்த உயிர் சக்தி பாதையில் ஏற்படக்கூடிய அடைப்பை வந்து நீக்கிறதுக்கு ஒரு மெல்லிய ஊசி, அது அக்யூபஞ்சர் நீடில் தான். அந்த நீல ஒரே ஒரு ஊசியை மட்டும் பேஸ் பண்ணுவோம். அது வந்து ரொம்ப பெயின்லெஸ், குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம். அது போட்டு அந்த பிளாக்கை ரிமூவ் பண்றது மூலமா அந்த இருக்கக்கூடிய அத்தனை ப்ராப்ளம் சைமல்டேனியஸா சரியாகும். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு வேற ஏதோ ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கு அப்புறம் உங்ககிட்ட வராங்கன்னு இந்த மாதிரி தெரிஞ்சு உங்ககிட்ட வரும்போது how can they follow that also and yours also டாக்டர்? அந்த எப்பவுமே பாத்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கண்டினியூ எடுத்துட்டே இருப்பாங்க, ஆனா வந்து ஒரு ரிசல்ட்டுமே இருக்காது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கண்டினியூ ஒரு நான் ஸ்டாப் மெடிசன்ஸ் போய்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உயிர் சக்தி பாதையில் ஏற்படக்கூடிய அடைப்புகள். இந்த நாடியை சமன்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த மெடிசன்ஸ் கூட அவங்களுக்கு ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும். ஸோ மெடிசன்ஸ்க்கும் எங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க எந்த ட்ரீட்மெண்ட் வேணா ஃபாலோ பண்ணலாம், ஆனா அது நாள்பட்டு எடுத்துட்டே இருக்கும் சரியாகலை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட அவங்க ஈவன் ஆயுர்வேதா அலோபதி எது வேணா எடுக்கலாம், அவங்க பிரச்சனை இல்லை. ஸோ அது எடுத்துட்டே இருக்கும்போது இந்த நாடியை சமன்படுத்தும் போது வந்து அவங்களுக்கு அதுல வந்து ஃபாஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸ்லோவா அவங்க வேணும்னா நிறுத்திக்கலாம், அதுக்கப்புறமா வந்து அது அவங்களுடைய டெசிஷன்ஸை பொறுத்து இருக்கு. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஆக்ஸ்மிர் ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர். வணக்கங்க. வணக்கம், உங்க பேர் என்ன சார்? ராஜபுரம் முத்துசாமி பேசுறேன். முத்துசாமி டாக்டர் क्वेश्चन கேளுங்க சார். டாக்டர் வணக்கங்க. வணக்கங்க, சொல்லுங்க. டாக்டர் எனக்கு இரண்யா வந்து இந்த தொப்புளுக்கு மேல ஒரு சின்ன பல்ஸ் மாதிரி இருக்கு, இருமுனா அப்படியே லேசா குடைக்குது. ஆபரேஷன் பண்ணாங்கன்னா அதுக்காக ஆபரேஷன் பண்றதுக்கு கொஞ்சம் பயந்துட்டு நான் பண்ணிக்காம இருக்கிறேன். ஓகே, வேற ஏதாவது இந்த நாடி இதுல ஏதாவது பண்ண முடியுங்களா? அதாவதுங்க ஹிரண்யான்றது வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. உங்களோடது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கா அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. ஸோ நாடியை பார்க்கும்போது தான் அந்த ஹிரண்யான்றது வந்து செல் growthல வந்து ஜாஸ்தி ஆகி அது வந்து ஒரு அக்யூமுலேட் ஆன விஷயங்கள் இதெல்லாமே. ஸோ இதெல்லாமே ரொம்ப நாளா அவங்க பாடியில இருந்திருக்கும், திடீர்னு வந்த விஷயம் கிடையாது. ஸோ திடீர்னு இப்போதான் புதுசா ஹிரண்யா வரல, உங்களுக்கு ரொம்ப வருஷங்களா இருந்திருக்கும், அது இப்போ உங்களுக்கு அதனுடைய வெளிப்பாடு இப்போ தெரியுது. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜஸாக இருந்தால் நம்ம வந்து சரி பண்ண முடியும், ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தால் நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே டாக்டர், நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கலாம் டாக்டர். தேங்க்யூ. நேர்களே, ஆக்ஸ்மிர் ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும்.
வெல்கம் பேக் ஆஃப்டர் தி பிரேக். ஆக்ஸ்மிர் ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தொடர்கிறது. டாக்டர் பிஃபோர் வி கண்டினியூ டு ஸ்பீக் டாக்டர், வி ஹேவ் காலர் ஆன்லைன். வணக்கம், இது ஆக்ஸ்மிர் ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் என்ன? சுகந்திங்க. சுகந்தி, எங்க இருந்து பேசுறீங்க சுகந்தி? கரூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு அப்புறமா டாக்டர் கிட்ட உங்க क्वेश्चन கேளுங்க சுகந்தி. சரிங்க. டாக்டர் இருக்காங்க, பேசுங்க சுகந்தி. மேம் வணக்கங்க மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. பையனுக்கு வந்து 7 வருஷம் ஆகுதுங்க மேம். அவன் கொஞ்சம் நடக்கிறது இல்லைங்க, வயிற்றுல ஏதாவது சரி பண்ண முடியுங்களா? நடக்கிறது இல்ல, இந்த இடுப்புல வந்து பேலன்ஸ் இல்லைங்கிறாங்க. ஓகே. நரம்பு வந்து ஸ்ட்ராங் இல்ல அப்படிங்கிறாங்க. சரி, அதனால இந்த வயிற்றுல கொஞ்சம் சரி பண்ண முடியுங்களா? நான் சொல்றேம்மா. இப்போ நரம்பு ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நரம்பு ஸ்ட்ராங் இல்லைன்னா அந்த நரம்புன்றது வந்து எதோடு சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா உட்ன்ற ஆகாயத்தன்மையோடு சம்மந்தப்பட்டது. இந்த மரம்ன்றது ஒன்று வளரணும் அப்படின்னா மற்ற நாளும் தேவையான மண் வேணும், தேவையான காற்று வேணும், நீர் வேணும், தேவையான டெம்பரேச்சர் வேணும். இந்த நாலுமே இம்பேலன்ஸ் ஆனாதான் இந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கும் பாடியில். இது வயிற்றுலேயே கூட உருவாகலாம், குழந்தைகளுக்கு வந்து வயிற்றுலேயே உருவாகலாம். ஸோ இந்த நாளையுமே சரி பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். ஸோ கண்டிப்பாக வந்து சரி பண்ண முடியும். ஆனால் வந்து டியூரேஷன் இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளில் சரியாயிடும் அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஓகே டாக்டர், மீண்டும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், ஆக்ஸ்மிர் ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர். ஹலோ, நான் மேனகாங்க. உங்க பேர் என்ன மேடம்? மேனகா. மேனகா. மேனகா, எங்க இருந்து பேசுறீங்க மேனகா? வெள்ளகோவில். டாக்டர் இருக்காங்க, क्वेश्चन கேளுங்க மேனகா. ஓகே. ஹலோ. சொல்லுங்கம்மா. என் கல்யாணம் மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுதுங்க மேடம். என்னம்மா? மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுதுங்க. அவங்க பையனுக்கு மேரேஜ் 2 வருஷம் ஆகுது. ஓகே, சொல்லுங்க. இல்லைங்க எனக்கு. ஓகே, சாரி. நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுனீங்க தானே எங்களுக்கு கேக்கும். ஓகே. வந்து அது இதுல வந்து எனக்கு வந்து குழந்தை கன்சீவ் ஆகிறதுக்கான சான்ஸே இல்ல அப்படிங்கறாங்க. ஓகே, சொல்லுங்க. அதுக்கு வந்து சிகிச்சை இருக்கான்னு கேக்குறீங்க. ஆமா. ஓகே, குழந்தை இல்ல அப்படின்னு சொன்னா காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உயிர் உருவாகிறதுக்கு பஞ்சபூத சக்தி வேணும். ஸோ நீங்க அந்த பஞ்சபூத சக்தி இருந்தா தான் ஒரு உயிர் உருவாக்கும். ஒரு புழு எங்கேனாலும் வந்து ஒரு டப்பால நம்ம ஒரு ஏதாவது ஒரு கண்டெய்னர்ல ஒரு ஃபுட் ப்ராடக்ட் போட்டு வச்சா கூட ஒரு பூச்சி அங்க உருவாக்குது. எப்படி உருவாகுது? அங்க வந்து பஞ்சபூத சக்தி இருந்தால் தான் ஒரு உயிர் உருவாக்கும். ஸோ உங்க பாடியில ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும்போது, பஞ்சபூத சக்தியின் குறைபாடு இருக்கும்போது உயிர் உருவாகாது. ஸோ சிலருக்கு வந்து பஞ்சபூத சக்தி இருக்கும், ஆனா உயிர் உருவாயிடும். ஆனா அந்த குழந்தைங்களுக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பிறக்கும் போதே. ஏன்னு பார்த்தீங்கன்னா தாய்க்கு வந்து எந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்கோ அந்த அந்த கேரக்டர் அப்படியே கொண்டு வந்துடும் குழந்தை. ஸோ கண்டிப்பா வந்து குழந்தை பிறக்காதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. இது நாடியை பேலன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து சான்சஸ் இருக்கு. டாக்டர், இப்ப நிறைய பேர் வந்து நோய்களை சரிப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர். அதாவது சிலருக்கு வந்து ஒரு சில குணாதிசயங்கள் இருக்கும், அதாவது மென்டலி அவங்க எஃபெக்ட் ஆயிருக்கலாம், இல்லை சம் கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன்ஸ் இருக்கலாம், எமோஷனலி எஃபெக்ட் ஆயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எஃபெக்ட் ஆயிருக்கவங்க ஹவு கேன் தே பி கியூர் டாக்டர்? டெஃபினட்டா. ஏன்னா வந்து நம்ம சொன்னோம், இப்போ நம்ம பார்த்தோம் வந்து பர்டிகுலர் ஆர்கன்ஸ் வந்து இந்த எலிமெண்ட்ஸோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மனுஷனோட லைஃபே வந்து பஞ்சபூத சக்தியில தான் அடங்கி இருக்கு. அவனுடைய சக்சஸ் ஆகட்டும், குணாதிசயங்கள் ஆகட்டும், நோய்கள் ஆகட்டும், எல்லாமே பஞ்சபூத சக்தியில் தான் அடங்கி இருக்கு. ஸோ இப்போ சில கேரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மண்ணின் சக்தி நம்ம பாடியில குறைபாடு இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கவலை இருக்கும். அடிக்கடி பேசுனதையே பேசிக்கிட்டே இருப்பாங்க, ரிப்பீட்டடா ஒரே கொஸ்டின் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரே இது வந்து அந்த தாட்ல இருந்து அவங்க வெளியில வர முடியாது. அதே சமயம் வெளியில போயிட்டாங்க அப்படின்னா வந்து வீட்டை பூட்டினோமா, கேஸ் அணைச்சோமா, அதாவது போன இடத்துல அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்காது. வீட்டுல ஏதாவது மறந்துட்டோமான்றதை பத்தி அவங்களுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் பாத்தீங்கன்னா இந்த ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு நான் அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னா அவங்க வந்து ஹோம்ஒர்க் முடிச்சிருவாங்க. ஸோ ஃபுட் ப்ராடக்ட் மேல கிரேவிங் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வரும். ஸோ இது எல்லாமே அந்த நாடியை சமன்படுத்துறது மூலமா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்து சேஞ்சஸ் வரும். அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க் அவங்க முடிப்பாங்க. நீ வந்து நான் இதை முடிச்சுட்டா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தராங்கன்றதுக்காக முடிக்க மாட்டாங்க, அவங்களோட ஒர்க் அவங்க முடிப்பாங்க. ஸோ எதுக்கு மேலேயும் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், ரொம்ப அந்த கிரேவிங் இருக்காது, நாட் இன்ட்ரெஸ்ட், கிரேவிங் இருக்காது. ஸோ கண்டிப்பா எல்லா கேரக்டர்ஸையும் வந்து எல்லா கேரக்டர்ஸும் பஞ்சபூதங்களோடு சம்பந்தப்பட்டது தான், சரி பண்ண முடியும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஆக்ஸ்மிர் ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் என்ன சார்? ராமச்சந்திரன் பேசுறேன் மேடம், திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து. ராமச்சந்திரன், உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு அப்புறமா டாக்டர் கிட்ட உங்க क्वेश्चन கேளுங்க. ஓகே மேடம், கோயசேஷன் மேடம். டாக்டர் இருக்காங்க, பேசுங்க ராமச்சந்திரன். டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கங்க டாக்டர். எனக்கு வந்து வயசு வந்து 22 டாக்டர். எனக்கு வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து லைட்டா மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருந்துச்சு. அங்க போய் செக் பண்ணப்ப ஹை பிரஷர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். சரிங்க.
1 இயரா வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். ஒண்ணுமே ப்ரெஷர் வந்து அப்படியே தான் இருக்கு. 150 110 அந்த ரேஞ்சிலே தான் இருக்குது. ஓகே. அப்ப இப்போ வந்து ஒரு 1 மந்த் வந்து என் ஃப்ரெண்ட் ஒரு அக்குபஞ்சர் வச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. இதுக்கு வேற ஏதாவது டெஸ்ட் எடுக்கணுமா இல்ல எப்படி குறைய மாட்டேங்குது 1 இயர்? நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. இப்போ பிபின்றது பார்த்தீங்களா, பிளட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆர்கன் வந்து உள்ளுக்குள்ள எனர்ஜி லெவல் குறைச்சலா இருக்கு. அந்த எனர்ஜி லெவல் குறைச்சலா இருக்கும்போது அதுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாக அனுப்பும் ஹார்ட். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப டல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அந்த டீச்சர் அவன் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஸோ அந்த ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி நிறைய வந்து பிளட் அனுப்பும். ஸோ வந்து இப்போ அதில் வந்து பிளட் ப்ரெஷரில் ப்ராப்ளம் இல்லை, ஏதோ ஒரு ஆர்கனோட எனர்ஜி லெவல் குறைச்சலா இருக்கு. அந்த எந்த ஆர்கன் நம்ம நாடி மூலமாக கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆர்கனுக்கு எனர்ஜி லெவலை சரி பண்ணும்போது பிபியை பர்மனண்டாகவே சரி பண்ணலாம். ஓகே டாக்டர், இன்னொரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஆக்ஸ்ஃபோர்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்க பேர் என்ன மேடம்? என் பேர் மலர்விழி மேடம். நான் சேலத்துல இருந்து பேசுறேன். நானு மலர்விழி டாக்டர் இருக்காங்க, கொஸ்டின் கேளுங்க மலர்விழி. என்ன மேடம்? டாக்டர் இருக்காங்க, பேசுங்க மலர்விழி. உங்க டீ வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. சொல்லுங்கம்மா. மேடம் நான் சேலத்துல இருந்து மலர்விழி பேசுறேன். சொல்லுங்க. எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து முட்டியில இருந்து கீழே கொஞ்சம் முட்டியெல்லாம் தேஞ்சிருக்கு. முட்டியெல்லாம் தேஞ்சிருக்கு. ஆமா, மெலிசா இருக்குது. இடுப்புக்கு மேல நல்லா இருக்கிறாரு, இடுப்புக்கு கீழே வந்து முட்டியெல்லாம் கொஞ்சம் தேஞ்சு கால் மெலிசா இருக்கு. சரிம்மா. அதுதான் என்ன ப்ராப்ளம்னு தெரியல. இப்ப திடீர்னு உருவானதா இல்லாட்டா ரொம்ப வருஷமா இருக்காமா? அந்த இப்போ மாதிரி 2-3 வருஷமா அந்த மாதிரி இருக்கு மேடம். ஒரு ட்ரீட்மெண்ட் கேட்டாலும் வரல, ஒண்ணும் இல்ல வந்து. ஆனா வலி காலெல்லாம் நாங்க ஏறி மறிக்கிறோம். ஓகே. வலி இருக்குங்களா? வலி இருக்கா? போன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல சொன்னோம், எலும்புகள் வந்து வாட்டர் எலிமெண்டோட சம்பந்தப்பட்டது. வாட்டர் எலிமெண்ட்ல வந்து குறைபாடு இருந்தா கண்டிப்பா வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கும். அந்த எலிமெண்டோட எனர்ஜி லெவலை பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னா அது சரியாகும். எல்லா ப்ராப்ளமுமே ரொம்ப சிம்பிள் தான், நம்ம எடுத்துட்டு போற கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இருக்கு. எனி ப்ராப்ளம் இஸ் வெரி சிம்பிள். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒருத்தவங்க உங்ககிட்ட வராங்க அப்படின்னா வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளமோட தான் வரலாமா, இல்ல அதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலே கேன் தே கம் டு யூ டாக்டர்? ஓகே. ப்ராப்ளம்ஸ் வந்து வந்தப்புறம் வந்தா அது வந்து நோயா டெவலப் ஆனதுக்கு அப்புறம் வராங்க, அப்ப வந்து நம்ம சரி பண்ண வேண்டி இருக்கும். எல்லா மனுஷங்களுமே வயித்துல இருக்கும் போதே வந்து இப்ப குழந்தைகள் வந்து நோயோட தான் பிறக்குறாங்க. ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் கன்சீவ் ஆயிருக்கும் போது ஏகப்பட்ட எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அவங்களுக்குள்ள. எல்லா ப்ராப்ளம்ஸும் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறதுனால அது அப்படியே அந்த 5 எலிமெண்ட்ஸ் மூலமா குழந்தைங்களுக்குள்ள போயிடுது. வெளியில வந்ததுல இருந்தே வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தையில இருந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல கைமா தான் அலைஞ்சு, குழந்தை பிறக்கலன்ற வரைக்கும் தான், பிறந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கைமா தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க எல்லாரும் இல்லையா? ஸோ எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா வயதினருமே வந்து இது நாடியை வந்து சமன்படுத்திக்கிறது மூலமா நோய்கள் வராம தடுத்துக்க முடியும். ஸோ இருந்தாதான் வரணும்ன்ற அவசியம் இல்லை, வராம தடுத்துக்கிறதுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாலே நாடியை சமன்படுத்திக்கிட்டாலே வராம தடுத்துக்க முடியும். ஓகே டாக்டர், அதாவது ஒன் ஆஃப் த வாஸ்ட் அண்ட் த்ரெட்னிங் டிசீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேன்சர் டாக்டர். ஸோ இந்த கேன்சர் வந்துடுச்சு அப்படின்னும் போது ஹவு கேன் யூ ட்ரீட் தட் கேன்சர் டாக்டர்? கேன்சர் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம், எர்த் எலிமெண்ட்ல வந்து செல் growth வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதும் எல்லாமே வந்து எர்த் எலிமெண்ட் தான், ஸ்பிளீன் தான் வந்து பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த செல் growth வந்து அதிகமா இருக்கா, எந்த மாதிரி ஒரு நார்மல் இல்லாம ஒரு டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த எர்த் எலிமெண்டோட ப்ராப்ளம் அது. ஸோ எர்த் எலிமெண்ட்டை சரி பண்ணும்போது பேலன்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த செல் growth வந்து உள்ளுக்குள்ள ஃபார்ம் ஆக நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் ஸ்கின் மேல வந்து சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும், இதெல்லாமே உள்ளுக்குள்ள இல்லாம வெளியில வந்துரும். ஸோ கேன்சர் வந்து வந்துருச்சுன்னா கியூர் பண்றது ஒரு மெத்தட், வராம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். வராம வந்து ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். டெஃபினெட்லி டாக்டர், அதாவது பஞ்சபூதங்கள் வச்சு நீங்க எப்படி அக்குபஞ்சரை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படின்றத பத்தி எங்க நேயர்களோட கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர், எங்க நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துட்டு. தேங்க்யூ. என்ன நேயர்களே, இன்றைய ஆக்ஸ்ஃபோர்ட்